Yes, today our topic name is budget. Budget and budgetary control அப்படின்றாங்க. சரி வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா budget is a fundamental process in cost and management account that involves the formulation of comprehensive plan for allocating resources and achieving organizational goals within a specified period. சார் ஒண்ணுமே இல்லை சார், ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோல் தான் இது. ஒரு பிளான் பண்றோம். நம்மள ஒரு பட்ஜெட்னா என்ன செய்வோம், நம்ம ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கலாமே. ஊருக்கு போலாமா அடுத்த மாசம் ஒரு பிளான் பண்றோம். இங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஊருக்கு போலாமான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு அக்கௌண்டிங்ல ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்து நம்ம ஒரு பிளான் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் இன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் தட் இன்வால்வ்ஸ் தி ஃபார்முலேஷன் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் பிளான். என்னங்க, ஒரு பிளானை நீங்க உருவாக்குறீங்க. அப்ப ஸ்பெசிஃபைடு பீரியட்ல இந்த ஒரு மாசத்துக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோமா இல்ல செலவை குறைக்க போறோமான்னு ஒரு சின்ன பிளான் பண்றீங்க. இட் சர்வ்ஸ் ஃபினான்சியல் ரோடு மேப், அவுட்லைன் expected revenues, expenses and cash flow while also providing framework for decision making, program evaluations and resource allocations. சிம்பிளா வந்து சார் நான் அடுத்த மாசம் எவ்வளவு சேல்ஸ் பண்ண போறேன், அடுத்த மாசம் என்னோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவா இருக்கும், அடுத்த மாசத்துக்கு எனக்கு என்ன கேஷ் ஃப்ளோ வேணுன்ற ஒரு விஷயத்தை டைம் ஃப்ரேம் பண்ணி அடுத்த மாசத்துல நான் செய்ய முடியுமான்னு காமிக்கிறது என்னங்க பட்ஜெட். இட் பிளேஸ் a crucial role in organizational management by providing structures approach of financial planning and control. It enables business to set clear financial objectives. என்னங்க, அப்ப நம்ம பார்க்க போறது பினான்சியல் சம்பந்தப்பட்டதுனால இது ஒரு பினான்சியல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ண போகுதுங்க. அதே போல it enables business to set clear financial objectives, allocate resources effectively and measures performance against predefined benchmarks. சார் அப்ப ஒரு பட்ஜெட்னா என்னங்க சார்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்களா, என்னங்க ரிசோர்ஸஸை என்ன செய்யறாங்க, கரெக்டா என்ன செய்யறாங்க யூட்டிலைஸ் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் அடுத்தது பிளான் பண்ணக்கூடிய விஷயத்துல அவங்க எக்ஸ்பென்சஸ், இன்கம் இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க, that planning is important thing. என்னங்க, இந்த பிளான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளானை டிசைன் பண்றீங்க. இது எல்லாமே என்னதான் பட்ஜெட் தான். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் நீங்க போட்டுட்டீங்க பட்ஜெட், அது கண்ட்ரோல் பண்றீங்களா அப்படின்னு. ஆன் தி அதர் ஹேண்ட் இட் இஸ் a systematic process of planning, coordinating and monitoring financial activities to ensure that actual performance aligns with budgeted targets. நீங்க சேல்ஸ் பிளஸ் பிளான் போட்டீங்க, பட்ஜெட் போட்டீங்க, எவ்வளவு அடுத்த மாசம் சேல்ஸ் 50,000 அப்படின்னு சொன்னா பண்ணிட்டு போதாது, அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்றீங்க, என்னென்ன என்னென்ன கோஆர்டினேஷனு, என்னங்க வாட் ஆர் த கோஆர்டினேஷன்ஸ், இதெல்லாம் தான் என்ன சொல்றான் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்றான். என்னங்க, அப்ப நீங்க சொல்ல மட்டும் பார்த்தாது. நீங்க சொல்றீங்க சார் நான் எக்ஸாம்ல வந்து 75 மார்க்ஸ் வந்து நான் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல எடுப்பேங்க சார் அப்படின்னு சொல்றது வந்து பட்ஜெட். வாட் இஸ் கண்ட்ரோல் அப்படின்னா, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், செல்ல பார்க்க, டிவி பார்க்க கூடாது, செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 8 மணி நேரம் ப்ரொடக்டிவா நீங்க என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணணும். காலைல ஒரு அட்லீஸ்ட் 4:30க்கு எழுந்திரிக்கணும், நைட் ஒரு 10:30 மணிக்குள்ள படுத்துடணும். புரியுதா? நம்ம சனி ஞாயிறுல சாட்டர்டே சண்டே என்ன செய்ய ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண இதெல்லாம் கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிஸ். எதுக்கு, இந்த 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 75 மார்க்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு இதெல்லாம் செய்யணும். அப்ப கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிஸ்ல பட்ஜெட் என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். அப்ப பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னா, பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கண்ட்ரோல்னா அது நேக்கியான பாதை தான். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ். அப்ப அந்த பாதைக்கு உள்ள போறதுக்குரிய வேதான் எனக்கு பட்ஜெட்டரி கண்ட்ரோல். அப்ப பட்ஜெட் மீன்ஸ் சிம்பிளா சிஎம்ஏ டெக்னாலஜி என்ன சொல்றாங்கன்னா, budget as a quantitative expression of plan for definite period of time. It may include plan
volumes, sales volumes, revenues, resources, cost and expenses, assets and liabilities and cash flow. இது எல்லாமே என்ன செய்யும்? பிளான்ல இருக்கும். The budget, since it has different purpose, might mean different thing to different people. A budget is either considered as a forecast, means of allocating resources, yardstick or target. Details of each of them mentioned in the below mentioned. What is called a forecast? ஒரு ஃபோர்காஸ்ட், நம்ம ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லுவோம். சூட் செய்யன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, ஜாதகம் கூட சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. That is called forecast of expected revenues, expenses, financial aspects. It helps to manage to plan futures. Futuresல வந்து தங்கம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, உடனே என்ன செய்யறீங்க? தங்க போய் வாங்குறீங்க. இல்ல சார், அதெல்லாம் பாதாத்த விடுனா யாரும் போய் வாங்குவாங்களா? இதெல்லாம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட். அப்ப பட்ஜெட் ஃபோர்காஸ்ட் ரெஃபர்ஸ் டு ஆன்டிசிபேட்டட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ். எந்த ஒரு பிசினஸ் நடந்தாலும் நட்டத்துன்னு யாரும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்ப ஃபியூச்சர் விஷன் வேணும்ன்றாங்க. ஃபியூச்சர் விஷன் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் பி குட். அப்ப அதுதான் அந்த ஃபோர்காஸ்ட் கிவன் பிலோன்னு சொல்றாங்க. என்னென்ன ஃபோர்காஸ்ட்? Forecast is mainly concerned with anticipated probable events. ஒரு ஈவெண்ட்ஸ், எனக்கு அடுத்த மாதம் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு ப்ராபபிள் ஈவெண்ட். நடக்கும் இல்லவா? வயசு ஆயிடுச்சு, 27 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா என்ன செய்யலாம்? பட்ஜெட் இஸ் நாட் லைக் இட். பட்ஜெட் இஸ் ரிலேட்டட் டு பிளானட் ஈவெண்ட்ஸ். என்னங்க, இது வந்து ப்ராபபிள் ஈவெண்ட்ஸ், இது வந்து பிளானட் ஈவெண்ட்ஸ். வாட் இஸ் கால்ட் ப்ராபபிள் அண்ட் பிளானட்? அப்ப பட்ஜெட் வந்து சேல்ஸ்னு ஒரு பிளான், ஒரு சேல்ஸ் இருக்குது, அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறோம். அப்ப ஆல்ரெடி சேல்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது, அது இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறீங்க. இங்க மேரேஜ் நடந்துட்டு இருக்குல்ல, நடக்கவே இல்லை, நடக்க போகுது, அது ப்ராபபிள் ஈவெண்ட்ஸ். அங்க ஆல்ரெடி இட்ஸ் பிளான்டு போயிட்டு தான் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அந்த கீழே, அப்ப பிளானட் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஃபோர்காஸ்ட் மே கவர் ஃபார் லாங்கர் பீரியட், ஆஃபன் இன் எக்ஸஸ் ஆஃப் இயர். சார் இது வந்து ஃபோர்காஸ்ட், நான் 2 வருஷத்துல நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், 2 வருஷமா நான் 1 கோடி சம்பாதிப்பேன், லாங் ப்ராசஸ். ஆனா இது ஷார்ட்டர் பீரியட் பிளான். இந்த மாசம் எவ்வளவு சேல்ஸ், அடுத்த மாசம் எவ்வளவு சேல்ஸ் சொல்ல முடியும், நான் 1 வருஷம் கழிச்சு எவ்வளவு சேல்ஸ் சொல்ல தேவை இல்லை. Forecast is only tentative statement. What is called tentative? So tentative figure என்னது? ஒரு தோராயமான ஃபிகர் கொடுன்னு சொல்லுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நீங்க எக்ஸாக்டான ஃபிகர்ஸ், எவ்வளவு சேல்ஸ் அடுத்த மாசம் எனக்கு 60,000 சேல்ஸ், 60,000 ஒரு எக்ஸாக்டான ஃபிகரை நீங்க சொல்றீங்க. கிளியரா? Forecast result is planning. பிளானிங் தான். ஆனா ரிசல்ட் ஆஃப் பிளானிங் இஸ் த பட்ஜெட்டிங். நான் ரிசல்ட் பிளானிங் ஒரு ரிசல்ட் நான் சொல்ல போறேன். சேல்ஸ் 60,000 நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எண்ட்ஸ் வித் ஃபோர்காஸ்ட் ஆஃப் லைக்லி ஈவெண்ட்ஸ். அந்த விஷயம் நடந்தாதான் அது கல்யாணம்ன்றது நடக்கணும், நடக்காம கூட போலாம். பொண்ணுக்கு பையனுக்கு பிடிக்காம மன உரிமை ஏற்பட்டுள்ள கடைசியில். ப்ராசஸ் ஆஃப் பட்ஜெட் ஸ்டார்ட் வேர் ஃபோர்காஸ்ட் எண்ட்ஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் இன்டு பட்ஜெட். அப்ப ப்ராசஸ் ஆஃப் பட்ஜெட் ஸ்டார்ட்ஸ் வந்து வேர் ஃபோர்காஸ்ட் எண்ட்ஸ். நீ ஃபோர்காஸ்ட் எங்க எண்ட் ஆகுது அங்கதான் ஸ்டார்ட்டே ஆகும், அதுதான் என்ன பட்ஜெட்டா கன்வெர்ட் ஆகும். Forecast usually covers specific business functions. Budget is prepared for business as a whole. பிசினஸ்க்காக தான் நீங்க என்ன செய்றீங்க, பட்ஜெட் போடுறீங்க. ஆனா ஃபோர்காஸ்ட் வந்து பிசினஸ் ஃபங்க்ஷனை கவர் பண்ணும், இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸை எடுத்துக்கும். ஆனா இது அப்படி இல்லை, ஃபுல்லாவே என்ன பிசினஸ் அஸ் அ ஹோல். Forecasting does not act as a tool for controlling measurement. Actually forecasting is not a control. அது நடக்குது, கண்ட்ரோலிங் ஈவென்ட் நம்ம கையில் இல்லை. Purpose of budget is not merely planning device but also control the tool. இது வந்து கண்ட்ரோலும் பண்ணணும். பட்ஜெட் போட்டு அந்த நடக்கணும்னு நீங்க என்ன செய்வீங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப it is very important. So what are the essential of budget? It is prepared for definite future period. It is statement prepared prior to definite period of time. Budget is monetary or quantitative. Budget is predetermined statement. இல்லைங்களா? Objectives of budgeting. Clear-ஆ? பிளானிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோஆர்டினேஷன்ஸ் வேறு, ஏன்னா பட்ஜெட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் தானே. பிளான் பண்ணா மட்டும் பத்தாது, கோஆர்டினேஷன் வேணும், கோஆர்டினேஷன் மட்டும் பத்தாது, கண்ட்ரோல் வேணும், கண்ட்ரோல் மட்டும் பத்தாது, எவாலுவேஷன் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ். இதெல்லாம் தான் பட்ஜெட்டோட மிக முக்கியமான விஷயங்கள். பெனிஃபிட் ஆஃப் பட்ஜெட்டிங். பட்ஜெட் facilitates plans of various activities. Budget is coordinated exercise. Budget cannot be prepared in isolation. தனியா பண்ண முடியாது, கோஆர்டினேஷன் கம்பல்சரி வேணும். Budget helps planning and controlling income and expenditures. Budget is an effective means of planning that ensures sufficient availability of working capital. It is extremely necessary to evaluate the actual performance with predetermined parameters. முன்னால இருக்கக்கூடிய என்கிட்ட ஒரே ஒரு கம்ப்யூட்டர் அதை வச்சு தான் நான் பண்ண முடியுது, என்ன முன்னாலே சொல்லிடணும். See, this is the budget. இது வரைக்கும் நீங்க பட்ஜெட் பத்தி படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பட்ஜெட்டரி கண்ட்ரோல். பட்ஜெட் முடிச்சுக்கலாம்.